ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேங்க. மே 13 பார்த்திங்கன்னா என் பையனோட பர்த்டே. ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா அவன் பிறந்த நாளுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு, கொஞ்சம் கீரையும் நான் வந்து வாரத்துக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் பல்காக வாங்கிப்பேன். அதாவது ஒரு 4 வெரைட்டி கீரை வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுப்பேன். சரி, கேக்லாம் வீட்டிலேயே பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு 4 முட்டை, அது கூடவே வந்து 1 கப் அளவுக்கு மைதா மாவு, இதெல்லாம் சேர்த்து நம்ம வீட்டிலே பண்ணிடலாம். ஏன்னா எப்பயுமே கேக் வந்து வெளியில் தான் வாங்குவோம் பர்த்டேனா. நம்ம வந்து இப்போ ரீசெண்ட் டேஸாக நல்லாவே கேக்லாம் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாச்சு. எதுக்கு வந்து நம்ம கடையில் வந்து வாங்கிட்டுன்னு சொல்லி வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. கேக் டின்னை வந்து இந்த மாதிரி நல்லா க்ரீஸ் பண்ணி கீழே ஒரு பட்டர் பேப்பரும் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க. 4 முட்டையில் பார்த்திங்கன்னா முட்டையோட மஞ்சள் கரு தனியாகவும் வெள்ளைக்கரு தனியாகவும் எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. சர்க்கரை வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கான சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். இது வந்து சாதாரண ஒரு வெனிலா ஸ்பாஞ்ச் கேக்கு தான். இப்போ என்னோடய குட்டி ஸ்டாண்ட் மிக்சரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த முட்டையோட வெள்ளைக்கரு கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்து இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்க போகிறேன். இந்த பக்கம் தனியாக வந்து மஞ்சள் கருவில் மிச்சம் இருக்க சர்க்கரையை சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து ஃப்ளஃபியாக வர அளவுக்கு பீட்ரு வச்சு அடிச்சுக்க போகிறேங்க. அடிச்சுக்கிட்டாச்சு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக நல்லா வந்து ஃப்ளஃபியாக வந்தது. இது கூட கொஞ்சமாக வந்து அதாவது ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் ஒரு 2 சொட்டு அளவுக்கும் பைனாப்பிள் எசன்ஸும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ ரீசெண்ட் டேஸாக இந்த மாதிரி ஒரு இது போகுது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா முட்டையோட ஸ்மெல்லே இருக்க மாட்டேங்குது கேக்கில். சூப்பராக இருக்குது. ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவுக்கான வெஜிடபிள் ஆயில், அதாவது சன்ஃப்ளவர் ஆயிலும் சேர்த்துட்டு, மாவு வந்து பார்த்திங்கன்னா 1 கப்புக்கு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் கொஞ்சமாக சோடா உப்பும் சேர்த்து சளிச்சு வச்சுருந்தாங்க. அதையும் சேர்த்து ஒரு 1/4 கப்பு அளவுக்கான கண்டென்ஸ்டு மில்க்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருந்தேன். எல்லாத்தையும் ஒன்றா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மாவு வந்து புசு புசுன்னு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இந்த கேக் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்ததுங்க. அவ்வளோ மாய்ஸ்டாக நல்லா வந்து நம்ம கடையில் ஸ்பாஞ்ச் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. இந்த கேக் பண்ணுற இந்த நேரம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எப்போவுமே. ஏன்னா எனக்கு பேக் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இந்த தடவை பார்த்திங்கன்னா பேக்கிங் வந்து என்னோடய குட்டி பொண்ணும் வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணான். இந்த வீடியோஸோட எண்டிங்கில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். அவள் தான் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி கொடுத்தா. ஏன்னா நான் வந்து கேக்கு சூப்பராக பண்ணிட்டேன். டெக்கர் பண்ணுறதுலாம் நிறைய சொதப்பி வச்சேன். அதெல்லாம் என் குட்டி பொண்ணுங்க தான் 2 பேரும் வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ மாவில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கருவில் இருக்கிற மாவில் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் கரெக்டாக போட்டு ட்ரேயில் செட் பண்ணி பேக் பண்ணி எடுத்துட்டாச்சு. அவ்வளோ சூப்பராக வந்ததுங்க. நான் தூக்கி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக இருக்குன்ட்டு. இது பார்த்திங்கன்னா முதல் நாளே நான் கேக்கை பேக் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. நைட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு, அதாவது அதோட லிட்டில் வந்து கேக்கை ப்ளேஸ் பண்ணி மேலே வந்து அதோட பாக்ஸை போட்டு மூடி வச்சாச்சு. ஸோ தட் கேக் வந்து நல்லா வந்து உங்களுக்கு அதோட மாய்ஸ்சர் வந்து ரீட்டைன் ஆகும். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த கபோர்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கிங் பொருட்கள் வைக்கிறதுக்கான கபோர்டு. ஆக்சுவலி இது டிசைன் பண்ணும்போதே நான் அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். பட் கொஞ்சம் நாளாகவே இதை க்ளீனும் பண்ணல, உள்ளே என்னென்ன பொருள் இருக்குங்கிறத பார்க்கல. அப்படியே தோண்ட தோண்ட சுரங்கப்பாதையில் வந்துட்டுருக்கிற மாதிரி நான் பார்க்க உள்ளே ஒவ்வொன்றும் இப்போ தான் டீட்டெயிலாக பார்க்குறேன். அவ்வளோ பொருள் இருந்தது. கண்டிப்பாக ஒரு நாள் இதை வந்து நான் ரீஅரேஞ்ச் பண்ணி அந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா பேக்கிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த மாதிரி நிறைய பொருள் வாங்கி வச்சுப்பாங்க. கேக்கும் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து கரெக்டாக வந்து ஒரு 3 பீஸாக எல்லாம் பண்ணேன். ஆனால் ஒரு வேலை பண்ணேன் பாருங்கள். இந்த அளவுக்கு சொதப்பெல்லாம் பண்ணி வச்சிட்ட பிறகு என் பொண்ணு தாங்க வந்து அது எல்லாத்தையும் நீட் பண்ணா. நான் பண்ண வேலையால் கேக் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து சாஞ்சிருச்சு. அவகிட்டே கொடுத்துருந்தேன்னா கூட பெட்டராக இருந்திருக்கும். இந்த மீன்வெயில் பார்த்திங்கன்னா என் பையனோட ரிசல்ட்டும் வந்துருச்சு. ஆக்சுவலி அவன் 12th CBSE எழுதியிருந்தான். எனக்கு வந்து அந்த அந்த பர்த்டே இதுவும் எதுவுமே ஞாபகம் இல்லை. அந்த எக்ஸாமோட ரிசல்ட் எதுவுமே ஞாபகம் இல்லை. ஓரளவுக்கு நல்ல மார்க்குமே அவன் கெயின் பண்ணியிருந்தான். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதனால் போயிட்டு எப்பயுமே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தால் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எல்லாம் வீட்டுக்கும் வாங்கிப்போம். அதே மாதிரி நான் ஒரு பர்டிகுலராக சர்ச்சுக்கு போவேன். அங்கேயும் பார்த்திங்கன்னா கேக்லாம் நான் வாங்கி கொடுப்பேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சர்ச்சில் போய் நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு இது வரைக்கும் வந்து அவன் போட்ட எஃபர்ட்டுக்கு அவனுக்கு ஒரு நல்ல மார்க்ஸ் கிடச்சிது. அதுக்கும் தேங்க் பண்ணிவிட்டு ப்ரேயர்லாம் கொடுத்துட்டு நிம்மதியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தவங்க. இந்த பர்டிகுலர் சர்ச் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அவ்வளோ ஒரு சக்தியான ஒரு குட்டி சேப்பல் இது.
எவ்வளவோ கஷ்டம் கண்ணீர்லாம் வந்து நான் இங்கே வந்து அழுது தீர்த்துருக்கேன். எவ்வளவோ சொல்யூஷன் கிடச்சிருக்கு. உங்களுக்கும் நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் நிறைய நல்லது நடக்கும். நிறைய ஹோப் இருக்கும். ஹோப் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஹோப்பை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அடைஞ்சே தீருவீங்க. ஏன்னா நான் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு மீண்டு வந்திருக்கேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா என் குட்டி பொண்ணு சூப்பராக அந்த கேக்கை வந்து நான் ரிப்பேர் பண்ணியிருந்தா, அப்படி தான் சொல்லணும். ஏன்னா நான் வந்து பண்ணி வச்சுருக்க சொதப்பில்ல. அவள் கரெக்டாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவள் வந்து இப்போ தான் வந்து 7th 8th ஸ்டாண்டர்ட் போகிறாங்க என்னோடய ட்வின் டாட்டர்ஸு. ஆனால் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பர்த்டே கேக்கும் வெட்டி செலிப்ரேட் பண்ணியாச்சுங்க. இது ஒரு சிம்பிளான ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் தான். ஏன்னா எங்களுக்கு தெரியும் ரிசல்ட்டும் வந்து வரப்போகுது. அதனால நாங்கள் கொஞ்சம் பேனிக்காகவே இருந்தோம். கேக் பார்த்திங்கன்னா லேயர்ஸ் வந்து ஒரு 2-3 லேயர் போட்டாச்சு. அன்னைக்கு டேவை செலிப்ரேட் பண்ணணுங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா பிரியாணியும் வெளியிலேருந்து பசங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டேன். பேக்கிங்கெல்லாம் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா என் கிச்சன் வந்து குட்டி தான். ஸோ அதனால் ரொம்ப டஸ்ட் ஆகிடுச்சு, அழுக்காயிடுச்சு. ஸோ அதனால் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு, முக்கியமாக கவுண்டர் டாப்பு ப்ளஸ் இந்த ஸ்டவ் டாப்பு எல்லாத்தையும் க்ளீன் பண்ண வேண்டியதாகிடுச்சுங்க. ஏன்னா பசங்களும் வந்து அன்றைக்கி இந்த டெக்கர்லாம் பண்ணனால இந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் இங்கேயும் ஒரு மாதிரி பூசி, அது ஆக்சுவலி ட்ரை ஆகிடுச்சுன்னா ரொம்ப காஞ்சி போச்சுன்னா அப்படியே ஒட்டிக்குது. ஸோ பாத்திரம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பாத்திரம் கழுவிருக்கேன். டிஷ் வாஷர்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் லோடு வந்து போட்டு விட்டாச்சுங்க. ஸோ தட் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கிச்சன் நீட்டாகிடுச்சு. ஆனால் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க நான். சம்மர் டைமில் க்ளீனிங்காக குக்கிங்கான ஒரு விஷயம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒன்று க்ளீனிங் போங்க, இல்லை குக்கிங் போங்க. மேக்ஸிமம் க்ளீனிங்கை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு குக்கிங்கையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா முடியல, ரெண்டும் சேர்ந்து ஒன்றா செஞ்சோன்னு வைங்களேன், அவ்வளோதான். அந்த அளவுக்கு டயர்டாக இருக்குது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஸ்வெட்டிங்கும் சரி, உங்களுக்கு வந்து அப்படியே டீஹைட்ரேட் ஆகிட்டே போகுது. ஆல் லேடிஸ் நீங்கள் வந்து வீட்டில் வந்து இந்த பசங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க, அவ்வளோ வேலை இருக்கும். ஆனால் எதனா ஒன்று மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. நேற்று எடுத்த பொருள் எல்லாத்தையுமே திருப்பி எடுத்து வச்சாச்சு. கூடவே பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண அப்ளையன்சஸ் எல்லாத்தையும் நான் வந்து தொடச்சி வைக்கணும். இல்லைனா அது ஒரு பக்கம் டஸ்ட் ஆகிடுங்க. சம்மரில் எது வருதோ இல்லையோ டஸ்ட் அவ்வளோவா இருக்குது. நான் பார்த்திங்கன்னா என்னோடய கபோர்ட் இருந்தேன் இல்லைங்களா, அதில் வந்து இந்த வெயிட் மிஷினும் இருந்தது. இது வந்து நான் குக்கிங்காக யூஸ் பண்ணுறது. எந்த அழகில் இருக்குது பாருங்கள். நான் இப்போ தான் அதை நோட்டீஸ் பண்ணேன். ஸோ அதையும் எடுத்து எல்லாத்தையும் தொடச்சி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு கோலின் போட்டு க்ளீன் பண்ணி பார்த்தேன், ஒன்றுமே வேலைக்காகலை. கொஞ்சம் தொடச்சி பார்த்தா கொஞ்சமாக போச்சு. பட் ஆனால் வந்து ஒன்றும் பர்ஃபெக்டாலாம் ஆகலை. சரி இது வேலைக்காகாதுன்னு சொல்லிவிட்டு எப்பயுமே பார்த்திங்கன்னா வீட்டில் நான் தின்னர் வாங்கி வச்சுப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட்வேர் ஷாப்ஸில் எல்லாத்துலேயும் கிடைக்குங்க. கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் கபோர்ட் ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. ஆக்சுவலி இந்த தின்னர் போட்டு நீங்கள் கபோர்டோட அந்த இதெல்லாம் ஸ்லாப்லாம் தொடச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து காக்ரோச் தொல்லை ஒரு 2 மாதத்துக்கு சுத்தமாகவே ஒரு மாதம் ஒரு 1.5 மாதத்துக்கு கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா அதுலேருந்து ஒரு ஸ்ட்ராங் ஸ்மெல் வரும் இல்லைங்களா, அதனால் அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவெண்ட் பண்ணும். கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. யூஸ் பண்ணும்போது மட்டும் க்ளவுஸ் போட்டுக்கோங்க, எனக்கு ஒத்துக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கேக் டின்னெல்லாம் அரேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தா இது வந்து ஒரு கேக் டின் இருந்தது. இதுவும் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து துரு ஏறி இருந்தது. அதையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. டின்னருக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து அன்றைக்கி வந்து பெசரட்டும் இந்த டேட்ஸ் சட்னியும் வந்து பண்ணுவாங்க. அது ஹைதராபாத்தில் அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. டேட்ஸ் வந்து எங்கள் வீட்டில் எப்பயுமே காமனாக வாங்குகிற ஒரு பொருளுங்க. டேட்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நான் பசங்களுக்கு வந்து ஹாலில் வந்து அந்த ஒரு சின்ன ஒரு பவுலில் வந்து போட்டு வச்சுப்பேன். இது வந்து ஐக்கியா துபாயில் நான் வந்து 2008 வாங்கின ஜார். இப்போ வருஷம் என்ன ஆச்சு பாருங்கள். நாங்கள் துபாயில் இருந்தோம்னு சொன்னேன் இல்லைங்க, அந்த டைம் வாங்கின ஜார் ரொம்ப பத்திரமா வச்சுருந்தேன். அதெல்லாம் எப்பயும் டேட்ஸ் போட்டு வச்சுருப்பேன். அதே மாதிரி முட்டையும் பார்த்திங்கன்னா எப்பயுமே நான் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா முட்டை வந்து எங்கள் வீட்டில் ஒரு மெயினான டிஷ்ஷு. பெசரட்டு தோசைக்கு பார்த்திங்கன்னா பச்சை பயிறு ஊற வச்சுருக்கணும். நான் வந்து ஆல்ரெடியே ஊற வச்சு ஃப்ரோசன் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் அதுலேருந்து 2 கப் எடுத்துக்கிட்டேன். அரிசி வந்து பச்சரிசி வந்து ஒரு 1/2 கப்பு எடுத்துக்கலாம். ஏன்னா நல்லா வந்து இது பச்சரிசி கொஞ்சம் கம்மியாக சேர்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும். பச்சரிசி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்திங்கன்னா தோசை முருகலாக வருது. பட் ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணுங்க. அவ்வளோ ஹெல்த்தியான தோசை இது. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு கலந்து வச்சுக்கலாம்.
இப்போ இந்த ஆலம் பச்சடிக்கு நான் வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடயே பார்த்திங்கன்னா நல்லா தோலை எடுத்துகிட்டு இஞ்சி வந்து ஒரு 2 விரல் அளவுக்கு இஞ்சியை வந்து போட்டு வதக்கிக்கலாம். கூடவே 2 பூண்டு இதையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கணும். இஞ்சி சரியாக வதங்கலைன்னா சட்னி கசப்படிக்கும், அதை நோட் பண்ணிக்கோங்க. அதனால் இஞ்சி வந்து நல்லா முருகலாக வதங்குற அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணும். கொஞ்சம் எண்ணெய் விட்டு தான் இது செய்கிற மாதிரி இருக்கும்னு வைங்களேன். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தி. நீங்கள் வந்து இதுக்குன்னு இல்லை, பொதுவாக பெசரட்டுக்கு தான் இது வந்து சர்வ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து மித்த டிஷ்ஷுக்கும் வந்து கூட சர்வ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். தனியா, முழு தனியா அவசியம்னா சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கான எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கணுங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து காஷ்மீரி ரெட் சில்லி யூஸ் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு சின்ன கொத்து கருவேப்பிலை டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு நல்ல திட்டமாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கான புளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆற வச்சு மிக்சியில் பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு அரைக்கணும். எல்லாத்தையும் எடுத்து ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கிறேன் மிக்ஸி ஜாரில். இந்த சட்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது இல்லாமல் ப்ரெட்டில் கூட இந்த சட்னி வந்து நம்ம தடவி சாப்பிட்லாம். இது கூட நான் வந்து ஒரு 5-6 குட்டி பீஸ் அளவுக்கு பேரிச்சம்பழம் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கான உப்பும் சேர்த்துக்கிறேங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா போட்டு தாளித்து வச்சாச்சுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.